சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு பங்குனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி காலை 9:41 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. ஆக இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கிரணம் காலையில 9:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். நம்ம சனி பிரதோஷத்தை எந்த அளவிற்கு உயர்வாக பார்க்கிறோமோ அதை விட ஒரு படி மேலே உயர்ந்தது இந்த சோமவார பிரதோஷம் என்பது. ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறதே பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்த நாள். அந்த நாளிலே இந்த பிரதோஷமும் ஒன்றாக இணையும் பொழுது இந்த சோமவார பிரதோஷம் என்பது ஒரு கிடைத்தற்கரிய நாள்தான். இந்த நாளிலே அவசியம் எல்லோரும் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டியது. இது போக இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இது பங்குனி மாதம் என்பதால் இந்த பூமி சம்பந்தப்பட்ட அதாவது வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளை தவிர்த்து மற்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் செய்வதற்கு ஒரு உரிய நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:19 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:01 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:50 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:42 முதல் காலை 6:18 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:48 முதல் 9:18 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:48 முதல் மதியம் 12:17 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:47 முதல் 3:16 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:47 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:30 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். பெயர் வெளியிட விரும்பாத நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெற்றிலையில் மை தடவி பார்ப்பது என்பது ஒரு சரியான ஜோதிட முறையா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதலில் இந்த ஜோதிடம் என்று வரும் பொழுது இதிலே பல வகைகள் உண்டு. ஜோதிஷம் அப்படின்னு சொல்றது ஒரு ஒளி அறிவியல், அதாவது ஒளியியல் சார்ந்த ஒரு அறிவியல். அதாவது இந்த நவகிரகங்களை வைத்துக்கொண்டு, குறிப்பாக இந்த சூரியன் என்பதுதான் நவகிரகங்களினுடைய தலைவன். மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த சூரியனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி கொண்டு இந்த பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் மீது பாய்ச்சி தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு தங்களை இயக்குகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா. இதைத்தான் நம்ம வானவியல் சார்ந்த ஒரு ஜோதிடவியலாக பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம பொதுவா ஜாதகம் ஜோதிடம் என்ற பெயரிலே சொல்லி கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகை. இது போக நம்ம இந்த நிமித்தம்னு சொல்லுவா தெரியுமா, இந்த சகுன குறி அறிதல், நிமித்தம் பார்க்கிறது அல்லது ஆருடம் பார்க்கிறது, பிரஷ்னம் பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. அவைகள் வேறு வகையாக பார்க்கப்படுகிறது. அதுலதான் பார்த்தோம் இந்த கிளி ஜோசியம்ங்கிறது கூட சொல்லுவா. இந்த கிளியை வைத்து ஜோதிடம் பார்க்கறதுல கிளிக்கு என்ன ஜாதகம் பார்க்கவா தெரியும், அதெல்லாம் தெரியாது. நம்ம போய் கேட்கிற நேரத்துல ஏதோ அட்டையா வச்சிருப்போம், அந்த அட்டையெல்லாம் எடுத்து போடும். ஒரு அட்டையை எடுத்து கொடுத்து அதுல என்ன சுவாமி படம் வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த படத்திற்கு நேராக என்ன
கொடுத்திருக்கிறாள் அதை அப்படியே வாசித்து விடுவார்கள், அப்படியே படித்து விடுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு கிளி எடுத்து போறது ஒரு மகாலட்சுமி இருந்ததுன்னா, உங்களுக்கு மகாலட்சுமி யோகம்ங்கிறது ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு இன்றையிலிருந்து செல்வ வளங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிடம் சொல்வா தெரியுமா? அதை போலத்தான் இந்த வெற்றிலையிலே மை தடவி பார்ப்பது என்பதும். இது கிராமப்புற ஜோதிடம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதுல பார்த்தோம்னா இந்த வெற்றிலையில் மை தடவி அவர்களுடைய மனதிற்குள்ளாக ஒரு கற்பனையாக என்ன உருவம் என்பது தோன்றுகிறதோ அதனையே அவர்கள் இவர்களுக்கு பலனாக உரைப்பார்கள். இதை ஒரு முறையாக அதுக்குரிய தபஸ் அப்படிங்கிறது, பூஜா பலம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு இருப்பா. ரெகுலரா நான் இந்த சுவாமியை பூஜை பண்றேன், இந்த அம்பாளை ஆராதனை பண்றேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த மையை தடவி பார்ப்பார்கள். வெற்றிலையில தான் தடவி பார்க்கணுங்கிறது இல்ல, ஒரு சில பேர் உள்ளங்கையில கூட தடவி பார்ப்பா. அந்த உள்ளங்கையில ஒட்டிக்குமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவான்னா, இவ வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் கொண்டு போய் வச்சிருப்பா இல்லையா, அதுல இருந்து ஒரு வெத்தலையை எடுத்து அதுல மை தடவி பார்த்தார்களே தவிர வெற்றிலையில தான் மை தடவி பார்க்கணும் அப்படிங்கிற ரூல் எல்லாம் கிடையாது. ஒரு சில பேர் தங்களுடைய கரங்கடிலே கூட எண்ணெயை தடவிட்டு அதுல மைய தடவி கூட இங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே பலனை சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அடியேன் பார்த்த வரைக்குமே சொல்றேன், அப்படியே பார்த்து பலனை சொல்வார்கள். இந்த கையில ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வெத்தலை எடுத்து வச்சு அதுல மைய தடவி பார்த்து அதை அப்படியே தூக்கி பார்த்து வச்சு அவருடைய மனதிற்குள்ளாக ஒரு உருவம் என்பது வரும். அதை வைத்துக்கொண்டு பலனை சொல்லுவார்கள். இது ஏதோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அருள் வாக்கினை போலத்தான். இது சரியான ஜோதிட முறையா என்று எடுத்துக்கொண்டால் இதுல இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. இது அறிவியல் இதனை சுத்தமாக ஏற்றுக்கொள்ளாது. அறிவியல் ஜோதிடமோ அல்லது நம்ம வேதாங்க ஜோதிடத்திலோ இதற்கு எந்த விதத்திலும் ஆதாரம் என்பது கிடையாது. வெற்றிலையில மை தடவி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய பரம்பரையிலே, அதாவது இவர்கள் ஏதோ ஒரு சுவாமியை உபாசனை பண்ணிட்டே வரா அப்படின்னும் பொழுது அந்த இறை சக்தியை தங்கள் தியானித்து தங்களுடைய மனதிலே தியானித்து தன்னுடைய மனமானது அங்கே இங்கே சிதறக்கூடாது. ஒரு சில பேர் கண்ணை மூடிண்டே அம்மா அருள் வாக்கு வேணுங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு சுவாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அருள் வாக்கு சொல்லுவா தெரியுமா. நான் மழை பெய்யுமான்னு கேட்டா ஆமா இந்த தடவை மழை பெய்யும், இல்ல உனக்கு குழந்தை இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா குழந்தை பிறக்கும், கார்த்திகை மாசம் பிறக்கும், எல்லாம் பிறக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு வாக்கு எல்லாம் சொல்லுவா தெரியுமா. அது அவர்கள் அந்த அந்த சுவாமி வந்திருக்குன்னு சொல்லுவா, அந்த சுவாமி மலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி எழுப்பி கேட்டவரை அவங்க என்ன சொல்லணும்னு அவங்களுக்கே நினைவுல இருக்காது. தன்னையும் அறியாமல் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வெற்றிலையில மை தடவி பார்ப்பது அப்படிங்கிறது இவர்கள் மனதிற்குள்ளாக தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை தியானித்து அதை தியானித்து இவர்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வினை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீ என்னுடைய வாக்கில அருளை சொல்லுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்காக அந்த இடத்திலே ஒரு கருமையை கொண்டு வந்து அந்த கருமையின் மூலமாக தங்களுடைய மனதிற்குள்ளாக தோன்றக்கூடிய விஷயங்களை அப்படியே அருள் வாக்காக எடுத்துரைப்பதுதான் இந்த வெற்றிலையிலே மை தடவி பார்ப்பது என்பது. இதை வைத்துக்கொண்டு ஏமாற்றுபவர்கள் பலரும் உண்டு. ஏமாற்றுபவர்கள்லாம் 100க்கு 90 பேர் இருப்பா. ஆனால் அதிலும் 100க்கு 10 பேர் தனக்கு தெரிந்தால் இல்ல இந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனையில வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவோட இருக்கா. இல்ல நான் என்ன தடவி பார்த்தாலும் எனக்கு உனக்கு பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது எனக்கு வரல, அதாவது அம்பாளுடைய உத்தரவுங்கிறது எனக்கு கிடைக்கல, என்னால உனக்கு சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுத்த தட்சணையை அப்படியே திருப்பி கொடுப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இந்த வெற்றிலையில் மை தடவி பார்ப்பது என்பது ஒரு அருள் வாக்கு ஜோதிடத்தை போலத்தான். இது ஒரு தெய்வ வாக்காகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர இதுல நம்ம குற்றம் காண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்திலே இதை அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.